தென்காசியிலேயே பேரும் புகழும் வாங்கி வரக்கூடிய யூடியூப் சேனல். ஆமா. எந்த சேனல்மா? எந்த சேனல் ஐயா? மக்கள் செல்வன்னா மக்கள் செல்வன். ஆமா. ஐயாவோட வரலாறு எடுக்கணும்னு வந்திருக்காங்க. அப்படியா? ஆகையினால் ஆமா. இன்னைக்கு இளந்தலைமுறை வில்லிசை கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டியிருக்கக்கூடிய ஆமா தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லம்மா, ஆமா, மிஸ்டர் தென்காசி 360. ஆமா, அப்படியும் ஒரு சேனல் இருக்கு. அண்ணா அப்ப 2 சேனல் வச்சிருக்காங்க. ஆமா, 2 சேனல் வச்சிருக்காங்க. ஆமா. குறிப்பா தென்காசி மக்கள் செல்வன் சொன்னா ஆமா, அதுல வராத கிராமிய கலைகளும் இல்ல. ஐயா கருப்பசுவாமி அருள்வாக்கா இருக்கட்டும், ஆமா, எல்லாமே அண்ணன் எடுத்து ஒளிபரப்பாக்கிட்டு இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு ஏகப்பட்ட வில்லிசை கலைஞர்களை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஐயாவுடைய வரலாறும், ஆமா, ஐயாபுரத்துல ஆண்டி மாயாண்டி இந்த வேம்படி மாட வரலாறும் அண்ணனோட சேனல்ல வரும். வாய்களை மகளே கலை மகளே வேம்படி மாடங்கதைகள் வாடே மலை மகளே எனக்கு அருள்வாய் அவதுதான் தவறிடாமல் எனக்கு நல் கூறலோ மங்கிடாமல் சொல்லது போந்தழைக்க வேணும் நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து தடுமாறோ வேளையில என் நெஞ்சிலையோ நாவிலையோ எனக்கு நின்று விளையாட வேணும் எனக்கு நின்று விளையாட வேணும் ஆட வேணும் நெஞ்சிலையோ நாவிலையோ நின்று விளையாட வேணும் ஆட வேணும். நாட்டிலேயும் நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு அங்க குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அங்க இருவாச்சி மலரும் நாடு எம்மாதிரந்து கணிசோரியோ அங்க அண்ணல் தென்னல் பூக்கும் நாடு எம்மாறிலோரு கடமை வாங்கியே அங்க அஜையாத மணியுங்கள் அந்த தாருலகம் பெயர் விளங்கோ அந்த தாருக வனமதியிலே அங்க ஆண்டுவார் அந்த தர்க்கராஜே அந்த தர்க்கராஜ மன்னனோடு அந்த தாருகாவல்லி பெண்கொடியா அவர் மன்னவரும் தேவியோமா மன்னவரும் தேவியோமா அவர் மகிழ்ந்தரசு புரிந்துவாரா மன்னவரும் தேவியோமா மகிழ்ந்தரசு புரிந்துவாரா. அதாவது நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு அது எந்த நாடம்மா? எந்த நாடையா? தார் உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய அந்த தாருகா வனமதியிலே யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகின்றார்? தர்க்கராஜ மன்னனோ, ஆமா, தாருகாவல்லி பெண்கொடியாளோ மன்னவரும் தேவியுமாக அவர் மகிழ்ந்தரசு புரிந்து வருகின்றார். கணவனும் மனைவியுமாக கனிந்தரசு புரிந்து வருகின்றார். எள்ளு நல்ல எண்ணெய் போல இணை பிரியாத தோழர் போல நகமு நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகின்றார். ஊசியும் நூலும் போல, ஆமா, அப்படியே ஆண்டு வருகின்ற பொழுது தர்க்கராஜ மன்னனுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் அந்த அழகு திருநாட்டிலே தாருகா வனமதியிலே என்ன இருக்கு? என்னையா இருக்கு? சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தாளதாலும் இல்லை மண் இருக்கு, மனை இருக்கு மண்ணாளதாலும் இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு அந்த பொன்னாள
குறைகள் இல்லை குறைகள் இல்லையே நாடு இருக்கு நகரம் இருக்கு அவருக்கு நாடாவக செல்வோம் இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பூமியால குறைகள் இல்லை தத்தீம் தத்தீம் அம்மா எல்லாவக செல்வோருக்கு ஏற்றதோரு மன்னருக்கு அம்மா சொத்திருந்தோம் சுகமிருந்தோம் 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 சொத்தையான பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை சொத்திருந்தோ சுகமிருந்தோ சுகமிருந்தோ நம்ம சொத்திருந்தோம் சுகமிருந்தோம் சொத்தையான பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அந்த தாருகா வனமதிலை ஆமா தர்க்கராஜ மன்னனுக்கும் தாருகாவல்லி பெண்குடியாளுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வம் இல்லை அதாவது செல்வத்திலேயே கூடுன செல்வம் எந்த செல்வம் எந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் மதலை செல்வம் அதாவது என்ன கனியிலேயே தெவிட்டாத கனி எந்த கனி அதுதான் மதலை கனி அதுதான் பிள்ளை கனி பிள்ளை கனி அதான் பாருங்க என்ன அருந்த அருந்த தெவிட்டாத கனின்னா அதான் பிள்ளை கனி பிள்ளை செல்வம் அதை எங்க அப்பா சொல்லுவாங்க என்ன அந்த அம்மா பேர்காலத்துக்கு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்திருக்கும் போது அப்ப அந்த நர்ஸை பார்த்துக்கிட்டு பேர்கால வழியில துடிக்கிற அந்த அம்மா சொல்லிட்டு அழுவாங்களாம் என்ன அழுவாங்களாம் எப்பா எப்பா இந்த வழி வலிக்கும்னு தெரிஞ்சா நம் பிள்ளைய கேட்டிருக்கவே மாட்டேன் போதும் 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 இந்த ஒரே பிள்ளை போதும் போதும் இனிமேல் எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 பிள்ளை பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுவாங்களாம் அப்படி அழும்போது பக்கத்துல நிக்க நர்சம்மா பார்த்து சிரிப்பாங்களாம் யாரு நீயா இப்பதானே பிள்ளை வேண்டாமுங்க நான் பார்க்கத்தானே போறேன் பாப்போம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல பிள்ளைய பெத்தெடுத்து கையில கொடுத்துருவாங்க கொடுத்த மறு வருஷம் சரியா 12வது மாசம் அது அம்மான்னு கூட சொல்லி இருக்காது ஆமா சரியா 12வது மாசம் மறுபடியும் அதே அம்மா அதே பெட்ல படுத்துக்கிட்டு வேண்டாம் இதுக்கு மேல முடியாது இந்த 2 பிள்ளை போதும் இனிமே பிள்ளை வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அழுவாங்களாம் நர்ஸ் மானங்கட்ட கேள்வி கேட்பாங்க ஆனால் ஆமா அதான் சொல்லுவாங்க அருந்த அருந்த தெவிட்டாத கனியிலேயே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி ஆனால் அந்த தாருகா வனமதிலை ஆமா தர்க்கராஜ மன்னனுக்கும் தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வம் இல்லை பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னால ஒரு தாழ்வம் இல்லை ஒரு தாழ்வும் இல்லை ஆமா சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று அந்த தாருகாவல்லி பெண்ணானவள் ஆமா தர்க்கராஜ மன்னனிடத்துல சொல்லி அழுது புலம்புகின்றார் என்ன சொல்லுகின்றார் ராசமன்னா என்ன பார்க்கவெல்லாம் என்ன சொல்லி பேசுதா தெரியுமா என்ன சொல்லி பேசுதா மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்க இருசி நல்ல மலடி என்று இருந்தோமெல்ல சகுனம் பார்க்க பல வாட வருது ஆரஞ்சு பழ வாட வருதுன்னு ஆமா இப்போ பலாப்பழ வாட வருது வருதுதானே சொல்ல முடியும் எல்லாம் எங்க ஐயா மாடசாமிக்கு படப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு வேம்படி மாடசாமிக்கு ஆமா ஏற்கனவே அவர் புளியரையில இருந்து வந்தவர் ஆமா ஆகையினால் ஆமா அப்ப அவருக்கு பலாப்பழம் தானமா பிடிக்கும் நீ மோப்பம் பிடிக்காத அப்புறம் அடுத்த வருஷம் 2 பலாப்பழம் நீ வாங்கி கொண்டாந்து வைப்ப ஆமா ஐயாவுக்கு 2 எண்ணெய் 20 வாங்கி வைக்கேன் அது சரிதான் ஆனா அடுத்த வருஷம் வீட்டுல உட்காராம வில்லடிக்கிறதுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணட்டும் உட்காராம வில்லடிக்கணுமா வீட்டுல இருக்காம இப்பவும் அப்படிதானே வில்லடிச்சால இது ஐயா அது என்னமோ உண்மைதான் போன வருஷத்துக்கு
யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ எங்க ஐயா வேம்படி மாடன் ஏறிட்டு பார்க்க போய்தான் வில்லு அவர் காதுல விழுந்திருக்கு. கேட்க போய்தான் இன்னைக்கு ஐயாவோட ஆலயத்துல நம்ம வில்லு படிக்கணும்னு இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் ஐயா புண்ணியத்துல லீவ் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. உடங்குடி திசையவள சாத்தாங்களோ. அப்பா எவ்வளவு கேக்கிய. ஆமா சும்மாவா ஐயா? சரி காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளு சும்மாவா சொல்லியிருக்கான். தூத்தி படுத்துறணும். ஆனால் தர்க்கராஜன் மனைவி அந்த தாருகாவல்லி பெண்கொடியார் அவ என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார். என்ன எனக்கு மன்னா எனக்கு கண்ணு நல்ல புளியம் மாறோ புளியே ஆமாரோ எனக்கு கதிரோடும் ஆழம் மாறோ ஆளே ஆமாரோ எனக்கு கண்ணிலையும் காயாமலே கண்ணிலே காயாமலே கதிரோடி என்ன பண்ணு கண்ணிலையோ காயாமலே கதிரோடி என்ன பண்ணு எனக்கு பிஞ்சி நல்ல புளியம் மாறோ ஆமாரோ எனக்கு பின்னல்லாடும் ஆழம் மாறோ அது பிஞ்சிலையும் காயாமல் நம் பின்னலாடி என்ன பண்ணு எனக்கு கண்ணு நல்ல புளியம் மாறோ எனக்கு கதிரோடும் ஆழம் மாறோ அது கண்ணிலையும் காயாமல் நான் கதிரோடி என்ன பண்ணு நான் முட்டளவு தண்ணீரிலே ஐயா முத்த நானும் பதித்து வைத்தா எனக்கு முத்தெடுக்க பிள்ளை உண்டு ஐயா முத்தெடுக்க பிள்ளை உண்டு எனக்கு முடியறக்க பிள்ளை இல்லை முத்தெடுக்க பிள்ளை உண்டு முத்தெடுக்க பிள்ளை உண்டு ஐயா முடியறக்க பிள்ளை அம்படி மாடா யாருக்கு தர்க்கராஜன் மனைவி அந்த தாருகாவள்ளி அழுது விளம்புகின்றார். என் கணவா ராஜமன்னா என்ன மலடி மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்க என்ன இருசி மலடின்னு இருந்தோர் சகுனம் பார்க்காரே கண்ணு புளிய மரம் கதிரோடும் ஆலமரம் கண்ணுல காயாம நாங்க கதிரோடு என்ன பண்ண பிஞ்சி புளிய மரம் எனக்கு பின்னலாடும் ஆலமரம் பிஞ்சில காயாமெல்லாம் பின்னலாடி என்ன பண்ண அது மட்டுமா வேற என்னையா என் கணவா ராஜமன்னா முட்டளவு தண்ணீல முத்த பதித்து வைத்தால் முத்தெடுக்க பிள்ளை உண்டு எனக்கு முடியறக்க ஒரு பிள்ளை இல்லையே கழுத்தளவு தண்ணீல நான் காசை பதித்து வைத்தால் பதித்த காசு எடுக்க பிள்ளை உண்டு எனக்கு கருமம் செய்ய பிள்ளை இல்லையே மன்னா இல்லையே இந்த தாருகா வனத்துக்கு மகாராணியா நான் இருந்துட்டாலும் ஆமா பார்க்கவாலாம் என்ன சொல்லி பேசுதா என்ன சொல்லி பேசுகின்றார் நான் பிள்ளை இல்லாத மலடி வாரா பிள்ளை இல்லாத இருசி வாரா ஆமா என்ன எத்தால வந்துட்டு அப்போ ஒரு ஜம்பு தண்ணி எடுத்துட்டு வா குடிச்சிட்டு போகலாம் என்று அப்படின்னு நீ ஏளனமா பேசுதா மகாராணியா இருந்தாலும் என்ன மலடி இருசின்னு தானே பேசுதா ஆகையினால மன்னா மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா இந்த தாருகா வனத்தை ஆள்வதற்கு இது என்னம்மா ஒரு புன் சிரிப்பு. ஆனால் என்னுடைய மலட்டு பட்டத்தை தீர்ப்பதற்கு கணவா ராஜமன்னா மைந்தன் வந்து பிறப்பார்களா ஆமா எனக்கு மனக்கவலை தீர்ப்பார்கள் குழந்தை வந்து பிறப்பார்களா என் குலக்கவலை தீர்ப்பார்களா எனக்கு பிள்ளை வந்து பிறப்பார்களா எனக்கு பிள்ளை வந்து பிறப்பாரா என் பெருங்கவலை தீர்ப்பாரா பிள்ளை வந்து பிறப்பார்களா பிள்ளை வந்து பிறப்பார்களா பெருங்கவலை
குழந்தை வந்து பிறப்பார்களா என் குலக்கவளை தீர்ப்பார்களா நம் பிள்ளை இல்ல ஜண்டாளி இந்த பேருலகில் வாழலாமா நான் மதலை இல்ல ஜண்டாளி இந்த மாநிலத்தில் வாழலாமா மன்னா பிள்ளை வந்து பிறப்பார்களா பெருங்கவலை தீர்ப்பார்களா மதலை வந்து பிறப்பார்களா என் மனக்கவலையை தீர்ப்பார்களா என்று தர்க்கராஜன் மனைவி அந்த தாருகாவல்லி பெண்கொடியா அப்படியே அழுது புலம்பும் பொழுது அது மட்டுமா மன்னா? ஆமா மன்னா. ஏதாவது பாவம் பண்ணனா? ஆமா. நான் ஒரு பாவமும் அறியலையே. ஒருத்தருக்கும் நான் ஒரு பாவமும் அறியலையே. ஒரு பாவமும் செய்யாத இந்த பாதவத்தி சண்டாளி. ஆமா. ஏன் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை? எதற்காக எனக்கு ஒரு குழந்தை இல்லை? ஏன் மன்னா குழந்தை என்பது இல்லை? ஆமா. எதற்காக நான் ஒரு பாவமும் செய்யலையே மன்னா. நான் ஆண்டிய தாடித்தேனா அந்த நிறைய சினேனா பிச்சைக்கு தான் வந்தவரை பின்னால் வர சொன்னேனா அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்னேனா தாயில்லாத குழந்தைகளை மன்னா தலையில் எட்டி அடித்தேனா தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்து வேணும். ஐயா என் கணவா ராஜமன்னா எஜமான ரஜகிரியே ஆண்டி நல்ல வண்டாரத்தை அடித்து நானும் விரட்டினேனா அன்னம் என்று கேட்டவரை அடுத்து வர சொன்னேனா என்ன மன்னா பாவம் செய்தே எனக்கு இப்பிறப்பில் பிள்ளை இல்லை. மன்னா பாவம் செய்தே இப்பிறப்பில் பிள்ளை இல்லை. ஐயா என் கணவா ராஜமன்னா தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்தேனா மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா அன்னம் என்று கேட்டவரே அடுத்து வர சொன்னேனா ஒத்த நாடும் கிடைத்தேனா புறமர கலந்தேனா பட்டர நெல்லாதிலே பதறி சாமி கலந்தேனா பதறி சாமி கலந்தேனா ஒரு பாவமும் செய்யலையே ஆண்டியை அடித்தேனா அந்த நரை ஏசினேனா பிச்சைக்கு வந்தவரை நம் பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா அது என்னையா? என்ன பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டான்னா என்ன அர்த்தம்? ஆனால் ஆமா என்ன அர்த்தம்? அதாவது யாராவது நம்ம வீட்டு வாசலுக்கு பிச்சை கேட்டு வந்தா இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்க அப்படி இல்லன்னா என் பின் வாசலுக்கு வாங்க பின்னாடிதான் இருக்கு கிச்சனு அங்க தாரேன் ஆமா என்று பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்ன தோஷம் உண்டா ஆகையினால் என் கணவா ராஜமன்னா ஒரு பாவமும் அறியவில்லையே. ஏன் மன்னா எனக்கு குழந்தை என்பது இல்லை ஒத்த குறைத்தேனா குரமரக்கால் அளந்தேனா வட்டர நெல்லதிலை நாம் பதறிச்சாவி கலந்தேனா என்று அந்த தர்க்கராஜன் மனைவி தாருகாவல்லி பெண்கொடியா பிள்ளை இல்லாத குறைகளை எடுத்து சொல்லும் பொழுது ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி சன்மானம் வழங்கிய பூமான் சீமான் யார் என்றால் யார் ஐயா பின்னாடி இருக்க ரெண்டுமே உண்டா? ஆனால் அள்ளி சன்மானம் வழங்கிய பூமான் சீமான் யார் என்றால் யார் ஐயா? டி மணிகண்டன் அவர்கள் ஐசிஐ வங்கியிலே
ஆமா பணிபுரிந்து வரக்கூடிய டி மணிகண்டன் அவர்கள் எம் அவ்வை செல்வி அவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த செல்வங்கள் மகள் ஆமா எம் சஜிதா அவர்கள் மகன் எம் மாதேஷ் அவர்கள் 4 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து நாமளுக்கு ஆமா 101 ரூபாய் 101 லட்சமாக ஆமா சன்மானம் வழங்கினார்கள் அதாவது ஆமையா மணிகண்டன் அவர்களும் அவ்வை செல்வி அவர்களும் எம் சஜிதா அவர்களும் எம் மாதேஷ் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து நாமளுக்கு ஆமா 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள் ஆகையினாலே அவர்களுடைய குடும்பகுல கோத்திரம் எல்லாம் அவர்கள் செய்து வரும் தொழில்கள் எல்லாம் ஆமா எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடசுவாமியுடைய அருளாலே வேள்வியிலே பிறந்த எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடனுடைய கிருபையினாலே 3 முகம் படைத்த ஆமா இந்த ஐயாபுரத்தினுடைய மகாராணி எங்கள் அம்மா அந்த முப்படாதியுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழ வேணும் பாருங்க எப்படி வாழ வேண்டும் வாழையேடி வாழையாக வாழ வேணும் கோடிகாலும் செய்யும் தொழில் பெருக வேணும் நல்ல சீமானாக தழைக்க வேணும் இந்த முப்படாதி அருளாலே உள்ளது முறிந்திடாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் அவர் ஆளிலை போல் தான் தழைத்து அவர்கள் அருகது போல் வேர்கள் ஊன்றி ஆளிலை போல் தந்தழைத்து அறுபது போல் வேர்கள் ஊன்றி யாரு ஐயா மணிகண்டன் அவர்களுடைய குடும்பகுல கோத்திரமெல்லாம் என் வேம்படி மாட சுவாமியுடைய அருளாலே ஆள் போல் தான் களைத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி அன்னை சுற்றும் மூங்கில் போல அனைவர்களும் வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு என்ன இந்த விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி பேர் எழுதியிருக்காங்க ஆமா முன்னாடி உள்ளது உண்டா ரூபா கொடுத்த ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க கிடையாதா ஆகையினா இருட்டுக்குள்ள நின்னுட்டு கையை காட்டினா எப்படி தெரியும் ஆனால் வேம்படி மாடசுவாமியுடைய அருளாலே அனைவர்களும் வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருவோம் தாருகா வனமதிலை தர்க்கராஜன் மனைவி தாருகாவல்லி பெண்கொடியா சரி எனக்கு தானே ஒரு பிள்ளை இல்ல ஆமா ஆசையா ஒரு உயிரினத்தை எடுத்து வளர்க்கலாம் என்று பார்த்தால் தொட்டு தூக்கி வளர்த்தது எல்லாமே அப்படித்தானே இருக்கு என் கணவா ராஜமன்னா தாருகா வனமதியிலே மந்தையில மேய்ந்து வருவோம் மயிலப்பசும் மலடாச்சி வேளியில மேய்ந்து வருவோம் வெள்ளாடு மலடாச்சி குப்பையில கிண்டி வருவோம் அந்த குறுங்கோழி மலடாச்சி யாருக்கு தர்க்கராஜன் மனைவி அந்த தாருகாவல்லி பெண்கொடியாளுக்கு மந்தையில மேய்ந்து வரும் மயிலப்பசு மலடாச்சி ஏழியில மேய்ந்து வரக்கூடிய வெள்ளாடும் கூட மலடா போச்சு குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சி எல்லாமே மலடா இருக்கு ஆமா அதுக்கு தான் பிள்ளை இல்லன்னு அது மனம் சடைத்தா அது ஒரு இடத்துல போய் உட்காரதுக்கு அதுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு பிள்ளையா இருக்கு ஆமா அது போய் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கு என்ன இருக்கு அந்த மயிலப்பசு மனஞ்சடைத்தா மந்தையில காளாரோ அந்த வெள்ளாடு மனஞ்சடைத்தா அது வேளியில காளாரோ அண்ணா கொக்கு நல்ல மனஞ்சடைத்தா அந்த குளமதியில காளாரோ அண்ண பாதவதி நான் ஜடைத்தா பாங்கணத்துல நாம் போய் விழணும் பாதவதி நான் ஜடைத்தா
காலத்தில் போகிறவே மன்னா கொக்கு கால் சடைத்துதானால் குளமதிலே காலாரும் குளமதிலே காலாரும் வெள்ளாடு கால் சடைத்துதானால் வேலியில காலாரும் வேலியில காலாரும் ஆனா ஆமா மயில பசு மணஞ்சடைத்தால் மந்தையில காலாரும் மந்தையில காலாரும் இந்த பாதவத்தினான் ஜடைத்தால் ஆமா பாங்கணத்துல தானமன்னா போய் விழணும் அடேங்கப்பா தலகீழ போய் விழணும் அது என்னம்மா பாங்கணத்துல போய் விழணும் பாங்கணத்துல விழுந்தாதானே தண்ணி இருக்காது ஏன் தண்ணி இருக்க கிணத்துல விழுந்தா என்ன தண்ணி இருக்க கிணத்துல விழுந்தா தப்பிச்சு மேல வந்துருவோம் என்ன கங்காதேவி ஒரு தடவைக்கு 3 தடவை ஆமா உயிர் ஆசைய உயிர் மேல ஆசைய கொடுப்பா முத தடவை முங்கி மேல வரும்போது ஆமா மூச்சு முட்டிக்கிட்டு எங்கடா கல் இருக்கு எட்டி கைய பிடிக்கலாம்னு தோணும் அதே தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்தா ஆமா அந்த பிரச்சனை இல்ல தலை போய் தரையில நச்சுன்னு அடிக்கும் போய் சேர்ந்துடலாம் நானும் தேடித்தான் பாக்கேன் எதுக்குயா ஒரு கிணறு அம்பட மாட்டுக்க எதுக்கு தண்ணி இல்லாத கிணறா ஆமா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல உங்க 5 பேரையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள ஆமா தலைகீழ பாஞ்சிரலாம்னு நானும் பார்க்கத்தான் செய்தேன் அது சரிதான் இப்ப வேண்டாம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் தலைகீழ பாய வச்சிருவாங்க அது என்னமோ உண்மைதான்யா பாய வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கேன் அதுல இவனும் ஒருத்தன் தானே கிடையாது ஆனால் நான் காப்பாத்தக்கூடியவன் ஆனா அடே அப்பா காப்பாத்தக்கூடியவனை பார்த்துட்டாலும் பார்த்தால் தாருகாவல்லி பெண்கொடியார் மன்னா பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆலமரம் அது பிஞ்சில காயாம நான் பின்னலாடி என்ன பண்ண தரத்து புளிய மரம் தானாடும் ஆலமரம் தரத்துல காயாம நான் தானாடி என்ன பண்ண எது எந்தெந்த வயசுல நடக்கணுமோ அந்தந்த வயசுல நடந்துறணும் ஓரெட்டில் வளர்க்காத வளர்ப்பு ஈரெட்டில் கற்காத கல்வி மூவெட்டில் முடிக்காத மனம் 4 8 32 வயசுக்கு உள்ள ஆமா பெறாத பிள்ளை 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு 32 வயசுக்குள்ள குழந்தை பிறந்திருக்கணும் அப்படி பிறந்தாதான் ஆமா அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபமாகும் பொழுது அதுக்கு ஒரு நல்லது கெட்டதை பார்த்துட்டு நம்ம நிம்மதியா போய் சேர முடியும் பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் சேர கரெக்டா இருக்கும் ஆனா வயசு நமக்கு தாண்டி போச்சே எனக்கு 40 வயசு ஆயிட்டு ஆமா உங்களுக்கு 45 வயசு ஆச்சு உங்களுக்கு 45 வயசு ஆயிட்டு ஆச்சு ஆமா இன்னும் நம்மளுக்கு பிள்ளை இல்லையே இந்த கட்டக்காரன் என்னய்யா 2 மாசமா லாரிக்கு போனா 2 மாசமா லாரிக்கு போய் வெறும் 2000 ஓவாய கொண்டு வந்து கையில வச்சிருக்கான் அப்படி சொல்லாதய்யா அந்த 2000 ரூபாயை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அண்ணாவி இங்க பாரு என்கிட்ட 2000 ரூபாய் இருக்குன்னு இப்படி ரூபாயை வச்சு காத்து வீசுதான் ஆமா எத்தனை ரூபாய் வச்சுக்கிட்டு வெறும் 2000 ரூபாய் அது 2000 ரூபாய் சின்ன ரூபா நீ நேரத்துக்கு 20 30 வாங்குதவன் ஆமா 20 30 கொடுத்துட்டாலும் எனக்கு இந்த 2000 ரூபாய் 2 லட்சத்துக்கு சமம் அப்பா அந்த 16 வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு அடே அப்பா ஐயா காமராஜரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 500 ரூபாய் கூடி இருக்கு ஆனால் ஆமா பார்த்தார் 16 16 4 16 என்னாச்சு 4 16 என்னாச்சியா 4 16 கொடுக்கணும்னா நான் இங்க இருக்க கூடாது 55 ரூபாய் ஆச்சு 4 16 வாங்குற ஆளு வேற ஆமா ஆகையினால் சரி பார்த்தார் தர்க்கராஜன் மனைவி தாருகாவல்லி பெண்கொடியா பார்த்து சொல்லுகின்றார் பிள்ளை இல்லையே ஒரே ஒரு பிள்ளை இல்லையே மன்னா ஒரே ஒரு பிள்ளை நமக்கு இல்லையே 4 பிள்ளை வேணும்னு கேட்கணும் 5 பிள்ளை வேணும்னு கேட்கணும் கிடையாது நல்ல பிள்ளையா ஒரு பிள்ளை வேணும்னு தானே ஒரு பிள்ளை இருந்தாலும் நல்ல பிள்ளையா வேணும் சூர்யாவை மாதிரி ஒண்ணு அமைஞ்சிராதான்னு பாக்க ஆமா ஒண்ணும் அமைய மாட்டுக்க உடுக்குக்கார்ட்ட கேளு அவர் விட மாட்டுக்காருல ஆமா பார்த்தால் தாருகாவல்லி பெண்கொடியால் மன்னா நம்ம தாருகாவல்லி எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்ல இங்கேயே ஆமா எதுக்கு இப்ப இந்த தொல்லை எதுக்கு போட்டு பிள்ளை இல்லன்னு மூச்சை கொடுக்க ஆம்பளை பிள்ளை ஆசை வந்தா நீ என்ன பாத்துக்க ஆமா பொம்பளை பிள்ளை ஆசை வந்தா நான் ஒன்ன பாத்துக்க நீ பாத்துக்கிட்டே இரு ஆனா ஆமா எனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை ஐயா அது யாரு உங்க வீட்டம்மாவா யாரு ஆமா எம்மா தோட்டம் வழியும் தோட்டம் வழி அக்கா தோட்டம் வழியும் தூரன்ட்டன ஆமா ஆமா உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை நீ பிள்ளை இடையில எதுக்கு இந்த தொல்லை வேண்டாம் அது போட்டு கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் மூக்க வடிச்சுக்கிட்டு நம்மள பாடா பாருங்க ஆமா நானே உயிரை வெறுத்து இன்னைக்கு தான் பொண்ணு கட்டேன் ஆமா தமிழ்நாட்டுக்காரனுக்கு தர மாட்டேன்ட்டாங்களா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பொண்ணு கிடையாதா ஆனால் ஆமா கல்யாணம் முடிக்கணும்னு மூக்க வடிச்சுக்கிட்டு அலையுதாங்க பார்த்தால் இடம் விட்டு இடம் போய் கேட்டோம்னா அப்புறம் எங்க பொண்ணு பார்த்தால் தாருகாவல்லி தாருகாவல்லி மன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லாத கவலை இப்ப
அப்பன் தெரியாது தெரியாது தெரியாது. நாளை ஒரு காலத்துல ஆமா நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும், எங்கய்யா போராட்டம் நடக்கும். கணவா ராஜமன்னா ராசமன்னா கரையோரோ 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 அங்கொங்கரைக்கு போராட்டோ கரையோரோ கரையோரோ கரைக்கு வாழ்ந்திருந்து இருவேர்களோ மன்னவை குண்டம் போகுங்காலோ நம்மள வழி அனுப்ப பிள்ளை இல்லையே. அந்த தர்க்கராஜன் மனைவியாவே அந்த தாருக வள்ளியானே அவள் அழுது மெல்ல புலம்புவாளா. நம்ம சேர்ந்திருந்து இருவேர்களோ அங்க சிவலோகம் போகுங்காலோ நம்மள சேர்ந்து அனுப்ப பிள்ளை இல்லை. யார் கேட்க? தர்க்கராஜன் மனைவி தாருகாவள்ளி அழுது புலம்புதா. நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும். ஆத்தாங்கரையோர அனல் மூட்ட போராட்டம் குளத்தாங்கரையோர நாமளுக்கு குடம் உடைக்க போராட்டம் கிணத்தாங்கரையோர நாமளுக்கு கெண்டி தூக்க போராட்டம். அது மட்டுமா வேற என்னய்யா? வாழ்ந்திருந்து இருவேர்களும் வைகுண்டம் போகுங்காலம் நம்மள வழி அனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே. சேர்ந்திருந்து இருவேர்களும் ஆமா சிவலோகம் போகுங்காலம் நம்மள சேர்ந்து அனுப்பதுக்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. ஒரு பிள்ளைக்கு கூட கொடுத்து வைக்கலையே என்று ஆமா மேலும் என்ன சொல்லி அழுத புலம்புகின்றார்? என்னய்யா சொல்லுகின்றார்? கணவா ராஜமன்னா ராசமன்னா கறிக்க அரைக்கும் வந்தேங்காயிலே பிள்ளை இல்லன்னு அழுது கொள்ளி வைக்காள என்று ஆமா தர்க்கராஜனின் ஆமா மனைவி தாருகாவல்லியை பார்த்து ஏ தாருகாவல்லி எதுக்கு இப்போ நீ பிள்ளை இல்லன்னு சொல்லுத? எதுக்கு இப்படி புலம்புத? அம்மா என்ன ஒரு யோசனை சொல்லுதேன் கேளு என்ன? ஏ தாருகாவல்லி என்னன்னு கேட்கல. ஆமா ஒரு யோசனை சொல்லுதேன் கேளு அம்மா. என்ன இந்த உலகத்துல ஆமா ஏற்கனவே ஏகப்பட்ட குழந்தைகள் ஆமா அப்பா அம்மா இல்லாமல் பாதுகாக்க யாருமே தாய் தந்தை இல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தை அனாதையா இருக்கு. ஆகையினால் ஆமா அம்மா தாருகாவல்லி சொல்வதை கேளு நம்ம தெத்துக்கு தான் பிள்ளை வாங்கி யார் சொல்லுதா? யாரையா? இந்த ஐயாபுரம் நன்னகரத்திலே அரசாட்சி செய்து வரக்கூடிய எங்கள் ஐயாவான இந்த வேம்படி மாட சுவாமி அவதாரம் எடுக்க ஆதியில தர்க்கராஜன் பாதியில தலவாய் மாடல் மாடு போல தலையழகும் மனிதர் போல உடல் அழகும் எங்கள் ஐயாவான இந்த வேம்படி மாட சுவாமி வந்து அவதாரம் எடுக்க
தர்க்கராஜன் வளர்த்த வேள்வியை ஆண்டவன் பகவான் அளிப்பதற்காக சரி ஒவ்வொரு குழந்தையாக அனுப்பி வைக்க அத்தனையும் முடித்தடைத்தான். சரி அடைத்து கடைசியில அந்த வேள்வியின் மகிமையினாலே பார்வதியாளுடைய வேர்வையில இருந்து பிறந்த குழந்தை அந்த வேர்வை புத்திரனை அனுப்பி வேள்வியை அழைத்து வேள்வியை அழித்து தர்க்கன் தலையை அறுத்து வரும்படி சொன்ன உடனே சரி பார்வதியால் எனக்கு அந்த குழந்தை மறுபடியும் எங்க அப்பா அம்மா எனக்கு வேணும்னு கேட்க எந்த உருவமானது வடக்க தலை வைத்து உறங்குகிறதோ அந்த உருவத்தை எடுத்து தலையில வச்சு ஒட்டி அவனை எழுப்பி கூட்டு வாப்பான ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே அதுவரைக்கும் தர்க்க ராஜாவாக இருந்த எங்கள் ஐயா இந்த வேம்படி மாட சுவாமி தளவாய் மாடனாக அவதாரம் எடுக்க கொம்பு ரெண்டு விளக்கரிய அப்பா மாடு போல தலை அழகும் மனிதர் போல உடல் அழகும் அப்படி பறக்க வேண்டுமல்லவா எங்கள் ஐயா இந்த வேம்படி மாட சுவாமி அவதாரம் எடுக்க அப்ப சொல்லுகின்றான் இந்த தர்க்கராஜன் தாருகாவள்ளியை பார்த்து அம்மா தாருகாவள்ளி இந்த உலகத்துல ஏகப்பட்ட குழந்தை அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்கு அதுல ஒரு குழந்தையை எடுத்து தெத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையா வளர்க்கலாமே பணத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம பாசமா வளர்க்கலாமே காசுக்கு பிள்ளை வாங்கி நம்ம கனகமுடனே வளர்க்கலாமே அம்மா ஏ தாருகாவள்ளி என்று தர்க்கராஜ மன்னனானவன் தாருகாவள்ளி இடத்துல சொன்ன உடனே அப்ப தாருகாவள்ளி யாருட்டு பார்த்தா மன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஈனா வானான்னு தெரியுதா? அது என்னையா ஈனா வானா என்ன? இழிச்ச வாய. யாரு நீங்க தான். யாரு நானா? ஆமா. ஏ மன்னா என் மன்னா ஏ அம்மாவா? தாருகாவள்ளி ஏ அம்மா என்ன சொல்லுதா? சாப்பிட்டீங்களான்னு கேக்கா. ஆனால் ஆமா சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சியா. சப்பாத்தி 4 இட்லி ஆமா 2 சப்பாத்தி நல்லா சாப்பிட்டாச்சு. ஆனால் அந்த தாருகாவள்ளி சொன்ன உடனே அவ என்ன சொல்லுதா பாருங்க. என்ன என் கணவா ராஜமன்னா நான் தெத்துக்கு தான் பிள்ளை வாங்கி இப்படி தெருவதியில விட்டேனானா தெருவு மெல்ல நிறைந்திடுமா என்ன தெரிஞ்ச ஜனம் ஒப்பிடுமா நம் பணத்துக்கு தான் பிள்ளை வாங்கி அப்படி பந்தளியில விட்டேனானா எனக்கு பந்தளது நிறைந்திடுமா பந்தளது நிறைந்திடுமா என்ன பார்த்த ஜானோ ஒப்பிடுமா பந்தளது நிறைந்திடுமா நிறைந்திடுமா பார்த்த ஜானோ கதை சொல்லுதா பத்தியா வருங்கால தலைமுறைகளை என்ன சொல்லுகின்றார்? பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டேனானால் பந்தல் நிறைஞ்சிருமா என்ன பார்த்த சனம் ஒப்பிடுமா தெத்துக்கு பிள்ளை வாங்கி ஆமா தெருவிலே விட்டேனானால் இப்படி தெருவிலே விட்டேனானால் தெருவு நிறைஞ்சிடுமா என்ன தெரிஞ்ச சனம் தான் ஒப்பிடுமா அதான் சொல்லிருக்காங்க. ஆமா தங்கச்சி பிள்ளை தாம் பிள்ளையா இருந்தா தவத்துக்கு எண்ணாதா போவானே போவேண்டாம் அதாவது ஆமா தாம் பெக்கணும் பிள்ளை தன்னோட பிறக்கணும் பிறவி ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான்னா ரத்தம் தான் துடிக்கும். பக்கம் பக்கத்துல நின்னு வேடிக்கை தான் பார்க்கும். ஆகையினால் ஆமா கணவா ராஜமன்னா நாளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபமாகி ரோட்ல நடந்து போகும்போது என்ன அந்த பிள்ளைய பார்க்கவா என்ன சொல்லி பேசுவா தர்க்கராஜனும் தாருகாவள்ளியும் பெத்தெடுத்து வளர்த்த பிள்ளை வருதுன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. 2 பேரும் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை வருதுன்னு தானே சொல்லுவா. ஆகையினால் ஆமா பிறந்தா குழந்தை ஒண்ணு உனக்கு பிறக்கணும் நம்ம 2 பேருக்கும் பிறக்கணும் இல்லனா அந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் என்று அவர் சொன்ன உடனே அப்ப தாருகாவள்ளி தர்க்கராஜனை பார்த்து சொல்லுதா
சொல்லுதா அண்ணா? அண்ணா என்ன தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்க சொல்லுதீங்களே, வளர்க்க சொல்லுதீங்களே, நான் ஒரு யோசனை சொல்லுதேன். என்ன? நீங்க அதை கேளுங்க. கேளுங்க என்று ஆமா சொன்ன உடனே சரி அவ என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ராஜமன்னா ராசமன்னா என் வயிற்றுலதான் ஒரு புழுப்பூச்சி என்பது இல்ல. இல்ல இல்ல, தாங்கள் இரண்டாவது ஒரு கல்யாணம் முடித்தா அவ வயிற்றுலையாவது ஒரு பிள்ளைக்குட்டி என்பது பிறக்கும் அல்லவா? ஆமா, என்ன மறந்துருங்க. நான் வீட்டுல ஒரு வாரமா இருந்துட்டு போறேன். இரண்டாவதா ஒரு கல்யாணம் முடிக்கணும். ஆமா என்று தாருகாவள்ளி சொல்ல தர்க்கராஜன் தாருகாவள்ளியை பார்த்து சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? அம்மா தாருகாவள்ளி உன்னை தொட்ட கையாளே வேற்று பெண்ண தொடவும் மாட்டேன் உந்தன் முகம் தண்ட வண்டா வேற்று முகம் பார்க்க மாட்டேன் 1000 பெண் கட்டினாலோ கிடைக்காதம்மா. கோடி பெண்ணை கெட்டினாலோ உன் குணத்தை போல கிடைக்காதம்மா. நல்ல பெண்ணை கெட்டினாலோ லட்சணோ போல கிடைத்திடுமா தாருகாவள்ளி அம்மா என்ன லட்சம் பெண்ண கட்டினாலும் ஆமா லட்சணம் போல கிடைத்திடுமா கோடி பெண்ண கட்டினாலும் உன் குணத்தை போல கிடைத்திடுமா 1000 பெண்ண கட்டினாலும் ஆமா அழகு போல கிடைத்திடுமா அழகு போல எனக்கு கிடைத்திடுமா பாரு வயித்துல ஒரு பிள்ளை இல்லன்னு நீயே இரண்டாவதா ஒரு கல்யாணம் முடிக்க சொல்லுதியே இப்படி பொண்டாட்டி யாராவது எனக்கு அமைவாங்களா அம்மா என்ன வேண்டாம் இந்த வாழ்க்கை நீதான் ஆமா இனிமேல் எனக்கு அது வேண்டாம் இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு பொண்டாட்டி அம்மா தாருகாவள்ளி வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அது வேற அடில அது நம்ம உடுக்குதானா ஆமா இருந்தாப்புல இருந்துருவா இன்னொருத்தனை சைட் அடிப்பா நல்ல சைட் அடிப்பா கல்யாணம் முடிஞ்சவளை பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி தெரியுது அங்க ஆனால் வேண்டாம் இந்த ஜென்மத்துல இனிமே எனக்கு வேண்டாம் இப்ப நீயே தாலி கட்டிக்கணும்னு சொல்லுவ ஆமா நாளை ஒரு காலத்துல ஆமா நான் அங்க சாப்பிட்டிருப்பேன்னு நீ நினைப்ப அவ இங்க சாப்பிட்டிருப்பேன்னு நினைப்பா மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து நீ பட்னியா போட்டுருவ ஆமா நான் ஒண்ணும் இல்லாம சும்மா தான் கிடக்கணும் ரோட்ல கிடக்கணும் அதான் சொல்லிருக்காங்க ஆமா ஒரு பொண்டாட்டி கட்டினா உரியில சாப்பாடு 2 பொண்டாட்டி கட்டினா இடையில கயிறு இருக்கான் மொத்தத்துல பட்னியா தான் கிடக்கணும் வேண்டவே வேண்டாம் என்று தர்க்கராஜன் சொல்ல உடனே தாருகாவள்ளி பெண்கொடியா எனக்கு கும்பாவில போட்ட சாதம் குறையளிக்க பிள்ளை இல்லை இளையதில போட்ட சாதம் எடுத்து உங்க பிள்ளை இல்லை மட்டில போட்ட சாதம் எனக்கு வாரி உங்க பிள்ளை இல்லை தர்க்கராஜன் மனைவி அந்த தாருகாவள்ளி பெண்கொடியால் அழுது புலம்ப பார்த்தார் தர்க்கராஜ மன்னன் ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமானை அதாவது தர்க்கராஜன் பாத்தீங்கன்னா பிரம்மனுடைய வழித்தோன்றல் ஆகையினால் பிரம்மனுடைய வழித்தோன்றல் பிரம்மனுடைய பாதத்திலிருந்து பிறந்தவர் ஆனா ஆண்டவன் சிவபெருமான் இன்னும் நம்மளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே என்று சிவபெருமான் மீது கோபத்தோடு வாழ்ந்து வரும் பொழுது தர்க்கராஜ மன்னன் நினைக்கின்றார் ஆண்டவனை நினைத்து அருந்தவசிருந்து அவத்தினுடைய மகிமையினாலே தாரணியை ஆள்வதற்கு ஒரு குழந்தவரம் வாங்க வேண்டும் என்று அந்த தாருகா வனத்தை விட்டு தர்க்கராஜ மன்னன் எங்க வாரார் பாருங்க எங்கய்யா வருகின்றார் தவம் இருக்க வேண்டும் என்று தவை கோலம் தான் எடுத்து ஊசி இலை படர்ந்த மாலையே உத்திராஜங்காய் கோமாலையே சாம்பளி இலை படர்ந்த மாலையே சங்கரனை வாழோ மலையே மலையான மலை கடந்து மன்னன் அவர் அறிவ
தங்க மன்னனாவ ஏய் வாரார் ஏய் வாரார் யார் வாரா ஆடுது சரி கண்ணையாயா அப்படி உருட்டுதான் கண்ணை உருட்டானாலும் எங்க ஆள்கிட்ட நெருங்க முடியாது கண்ணம்மா என்ன ஆடுது கைங்கால் மட்டும் அசைஞ்சா போதுமா முக பாவனை இருக்கணும்ல முக பாவனை இருக்கணும்ல இருக்கணும் எப்பதானே ரசிக்கும் கிடையாது ஆமா மலையான மலை கடந்து ஊசியிலை படர்ந்த மலை உத்திராச்சங்காய்க்கும் மலை உத்திராச்சங்காய்க்கும் மலை சாம்பலிலை படர்ந்த மலை ஆதி சங்கர நயினார் வாழும் மலை சங்கர நயினார் வாழும் மலை பாசியிலை படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடும் மலை பங்குனி தேர் ஓடும் மலை மலையான மலை கடந்து என் மருமகனுக்கு எவ்வளவு ஆர்வம் பாத்தியா ஆமா ஆமா வரும் பொழுது அவனுடைய ஆமா நாட்டிலே அழகான தாமர குளத்து அருகிலே வந்து கர்க்கராஜ மன்னனானவன் ஆமா தாருகாவல்லி பெண்ணாலும் சார்ந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு தாமர குளம் அருகிலே தலைவாளை இலை விரித்து தந்தி முகனை பிடித்து வைத்து தேங்காபலம் அவள் உடலை தீபதூபங்கள் படப்பு ஏற்றி கற்கன் மனைவி தாருகாவல்லி பெண்கொடியாலும் தாருகாசூரனோ ஆமா யாரு தாருகா வனமதிலை தர்க்கராஜனும் தாருகாவல்லியும் தாமர குளத்து அருகிலே தாமர பொய்கையில ஆண்டவன் பகவானை நினைத்து சிவன் பூஜை நடத்தி வரும் பொழுது ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் அதாவது இந்த தாருகாவனத்துல கர்க்கராஜன் தாருகாவல்லிக்கு பிள்ளையா என் தாய் பார்வதி பிறந்து பார்வதியால மனமுடிக்க ஆதி பகவான் போய் போனதுக்கு பின்பாக பகவான் பார்வதிய மனம் முடிச்சிட்டு வர அதுக்கப்புறம் வேள்வியில இருந்து அளவாய் மாடம் பிறக்கணும் 3 நாளைக்கு படிக்கக்கூடிய கதை ஆனால் அப்படி 3 நாள் படிக்கக்கூடிய கதை 3 மணி நேரத்துல போனும் பத்தியா ஆமா ஆகையினால் அது கொஞ்சம் வேகமா போவோம் ஏன்னா ஏற்கனவே எங்க ஐயாவுக்கு பூஜை வேற ஆக போகுது ஆமா அதனால கதையை சுருக்கி கொண்டு வரோம் ரொம்ப சுருக்கிடுவோம் ஆண்டவன் பகவான் பார்வதியாளை ஒரு பச்சிளம் குழந்தையாக திட்டித்து அந்த தாமர குளமதியிலே பார்வதியாள பச்சை குழந்தையாக்கி ஒரு தாமர தடாகத்தை உண்டு பண்ணி தாமர தடாகத்துல பார்வதியாளை வைத்து குளத்துக்குள்ள விட்டவுடனே அந்த தாமர பொய்கையில இருந்து கொண்டு என் தாயான பார்வதியால் எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கின்றார் பச்சையான குழந்தையாரே பார்வதியா சிரிக்கூறாளே சின்ன குழந்தையாக ஏன் செல்ல பிள்ளை பார்வதியா அந்த தாமர பொய்கையில் என் தாயான பார்வதியா அந்த தர்க்கனுடைய அரண்மனையில் அந்த தாமர பொய்கையிலே அவ சின்ன நல்ல பிள்ளையாக அவ சிரிக்குறாளே பார்வதியா அவ பச்சீலங்குழந்தையாக பச்சீலங்குழந்தையாக அந்த பார்வதியா சிரிக்காளே பச்சீலம் குழந்தையாக அந்த பார்வதியா சிரிக்காளே தாமர தடாகத்துல இருந்து பச்சை பிள்ளையா பார்வதி சிரிக்கும் போது தாமர தெப்ப குளத்தை சுத்தி வாரவன் அந்த சத்தத்தை காதுல கேட்டான் என்ன ஒரு குழந்தை சத்தம் கேக்கு என்று ஓடோடி வந்து தாமர பொய்கையை பார்க்கும் பொழுது தாமர தடாகத்திலே ஒரு பச்சிளம் குழந்தை வருவதை பார்த்தால் இவ பச்சிளம் குழந்தையா பகவான் திட்டிக்கும் போது பார்வதி பகவான் கிட்ட கேட்கா பார்வதி பகவான் கிட்ட கேப்பா பகவானே நான் தர்க்கனுடைய அரண்மனைக்கு சென்றால் திரும்ப கைலாசம் வருவது எப்போன்னு கேப்பா பார்த்தார் பகவான் பார்வதி சக்தி இல்லாமல் இந்த சிவன் கிடையாது சக்தி இல்லாமல் இந்த சிவன் கிடையாது ஆகையினால் பார்வதி 16 வயதிலே நீ பக்குவதியாகி அடைந்திருக்கும் போது ஆண்டவன் பகவான் என்னுடைய அருளாலே உன்னுடைய தந்தை தர்க்கராஜன் உனக்கு சுயம்பரத்தை அறிவிப்பான் அறிவிக்கும் பொழுது நான் அந்த சுயம்பரத்துல கலந்து கொண்டு உன்னை கைப்பிடிப்பேன் என்று பகவான் சொல்லித்தான் சின்ன பிள்ளையாக்கி அனுப்பி வைத்திருப்பார் அதே மாதிரி தாமர தடாகத்தில் இருக்கும் என்
தாட்சாயினி பார்வதியாளை தர்க்கராஜன் கண்ணால் கண்டு தாமர பொய்கையிலே தாமரையில வரக்கூடிய பார்வதியாளை எப்படி எடுக்காம பாருங்க, எப்படி எடுக்கின்றார். வாரி நல்ல கையில் எடுத்தா அம்மா வாரி நல்ல வீரப்பள்ளம் விரிஜாடே வாரி நல்ல கையில் எடுத்தா வலது கண்ணோ முத்துவமிட்டான் சேர்த்து நல்ல கையில் எடுத்தா செல்ல முத்துவம் கொடுப்பானா அவன் கூட்டி மெல்ல கையில் எடுத்தா கூட்டி மெல்ல கையில் எடுத்தா அவன் கூட்டி முத்தம் கொடுப்பானா கூட்டி நல்ல கையில் எடுத்தா வாரி கையிலெடுப்பான் வலது கன்னத்திலே முத்தமிடுவான் சேர்த்து கையிலெடுப்பான் சேர்த்து முத்தம் கொடுப்பானா மாத்தி கையிலெடுப்பான் மறு கன்னத்திலே முத்தமிட்டு கண்டெடுத்த அந்த குழந்தையை 16வது நாள் என்று காப்பு கட்டி விழா என்று கொண்டாடி அந்த குழந்தைக்கு திருநாமத்தை சூட்ட வேண்டும் என்று கர்க்கனுடைய அரண்மனையிலே தாருகாவல்லி பெண்கொடியா தர்க்கராஜ மன்னன் அப்ப டாலர் சும்மா வசமான டாலரா கிடக்க. ஆனால் உனக்கு கண்ணு எங்க பேருக்கு பத்தியா மினுங்குது இல்லம்மா? அப்படியா? ஆனா ஆமா. யாரு தர்க்கராஜன் மனைவி தாருகாவல்லி 16வது நாள் என்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி வருந்தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு அதாவது தாமர தடாகத்திலே கண்டெடுத்ததினாலே அழகு அந்த பெண் குழந்தைக்கு தாட்சாயினி என்று பெயரை கொடுத்து அது மட்டுமா? ஆமா. தாட்சாயினி என்றும் பார்த்து எடுத்ததினாலே அந்த குழந்தைக்கு அப்படியே பார்வதியால் என்று பெயரை கொடுத்து ஆனால் அனைவர்களும் யாரையா தர்க்கராஜனும் தாருகாவல்லியும் பார்த்தெடுத்த பார்வதி அந்த தாட்சாயினி பார்வதியாளோடு அந்த அழகு தாருகா வனமதியிலே பார்வதியால் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார். பார்வதியால் பிறந்த நேரத்துல அந்த தாருகா வனமதியில அந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கின்றது. பட்டமரம் பால் சோரிய பவளமாரோனை சோரியே காய்க்காத மரங்கள் எல்லாம் அது காய்த்து மீக குலுங்கிடுமா அந்த பூக்காத மரங்கள் எல்லாம் அந்த பார்வதியால் பிறந்தாள் என்று அது பூத்து மீக குலுங்கிடுமா அது இரண்டா பட்சி எல்லாம் அது ஆனந்தமா பேசை பார்வதியால் பிறந்தாள் என்று பாரத்தாறு கவனமதியிலே பார்வதியால் பிறந்தாள் என்று பாரத்தாறு கவனமதியிலே பார்வதியால் பிறந்தாள் என்று காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக குலுங்கிடுமா அந்த ரெண்டு பட்சி எல்லாம் ஆனந்தமாய் பாசை பேச பட்டமரம் பால் சொரிய பவளமரம் நெய் சொரிய அப்படியே இருக்கும்போது பார்வதியால் எப்படி வளர்ந்து வருகின்றார் தாருகா வனமதியிலே தர்க்கராஜன் பெற்ற மகள் அந்த தாருகாவல்லி பெற்ற மகள் என் தாட்சாயினி பார்வதியா ஒரு நல்ல வயதாரியிலே மெல்ல விளையாடுவா இரண்டு நல்ல வயதாரியிலே
சததியிலே எழுந்தரித்து ஓடிடுவாள் 3 நல்ல வயதுமாச்சு முடியறக்கி காது குத்தி கடுக்கும் வீட்டா கைக்கு தங்க வளையலீட்டா மேல் முருகு பொன்னாளே விடு கடுக்க மோதிரமா தாய தம்பாசி பண்ணு தங்கத்தாலே அரையாங்கலாம் யாருக்கு யாருக்கு தாட்சாயினி பார்வதியாளுக்கு அந்த பார்வதியாளுக்கு ஒரு வயதிலே உந்து விளையாடுவாள் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவாள் 3 வயதிலே முடியறைக்கி காது குத்தி கடுக்கமிட்டால் கைக்கு தங்க வளையலிட்டாள் மேல் முருகு பொன்னாலே விடுகடுக்க மோதிரமா தாயத்தம் பாசிப்பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி ஆனால் தாயத்தம் பாசிப்பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி பூணாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்தார் அதான் பாருங்க அந்த காலத்துல தங்கத்துல அரணாக்கொடி போட்டிருக்காங்க ஆனா இப்ப அப்படியா கொஞ்சம் வசதியா இருக்கவங்க தங்கத்துல போடுவாங்க அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க நம்மள மாதிரி கொஞ்சம் நடுத்தர குடும்பம்னா வெள்ளியில போடுவாங்க நமக்கு கீழே ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்னா என்ன நமக்கு கீழேன்னு சொல்லாத ஆமா உலகத்துல யாரும் கீழையும் கிடையாது யாரும் மேலையும் கிடையாது அதுதான் சரி தெரியாம சொல்லிட்டேன் என்ன உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிறந்திருக்கோம்னா ஆமா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு நீ முன் ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ ஆமா இன்னைக்கு இந்த ஜென்மத்துல இல்லாம இருக்கலாம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிட்டு ஆமா ஒண்ணுமே இல்லாம இருந்து இந்த ஜென்மத்துல பாவமே பண்ணாலும் நீ கோடீஸ்வரனா இருக்கலாம் எல்லாம் ஆமா ஆண்டவன் பகவான் ஒரு காரணத்தை நடத்துதாருன்னு சொன்னா யாராவது ஒருத்தரை யாரை எங்க வைக்கணும் யாரை வச்சு எந்த காரியத்தை முடிக்கணும் யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும்னு ஆமா முன்னாடியே பகவான் எழுதிட்டாரு யாராலையும் மாத்த முடியாது ஆகையினால் ஆமா யாரும் கீழையும் கிடையாது யாரும் மேலையும் கிடையாது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி சரிதான் காசு பணம் நீ லட்சமா வச்சாலும் ஆமா ஒரு காய்ச்சலுக்கு தாங்காது உங்ககிட்ட இருக்க காசும் பணமும் ஆகையினால் ஆமா யாரும் கீழையும் இல்லை யாரும் மேலையும் இல்லை எல்லாரும் சமம்ங்கற எண்ணம் சரிசமம் என்ன ஆமா அதான் பாருங்க என்னய்யா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கும்போது உனக்கு ஒரு யூனிட் ரத்தம் வேணும்னு வை ஆமா பணக்கார ரத்தமா பார்த்து ஏத்துங்கனா கேப்ப அதெல்லாம் கேட்க முடியாதுல்ல ஐயா ரத்தம் கிடைச்சா போதும் எனக்கு நான் உயிரோட இருந்தா போதும் ஆமா அப்படின்னு நம்ம கேப்ப ஆமா ஐயா தெரியாம சொல்லிவிட்டோம் மன்னிச்சுக்கோ ஐயா ஆகையினால் யாரும் கீழையும் கிடையாது யாரும் மேலையும் கிடையாது பார்த்தார் ஆமா யாரு தாயத்தம் பாசிப்பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி பூணாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்தார் ஆமா சூடாத நகைகளை எல்லாம் சூட்டி மிக அலங்காரம் செய்தார் அலங்காரம் செய்து என் அம்மை பார்வதியால் வளர்ந்து வரும் பொழுது இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் ஐயா இந்த தர்க்கராஜனுடைய வரலாறை ஆமா நாங்கள் ஏதோ தெரிந்தளவு வில்லிசையாக படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாமளுக்கு ஆமா 201 ரூபாய் 201 லட்சமாக சன்மானம் வழங்கிய பூமான் சீமான் யாரம்மா ஆகையினால்